அன்பான நண்பர்களே, தோழர்களே, இயக்குனர் இமயம் பாரதிராஜா சுவாசிப்பதை நிறுத்தி கொண்டார் 84 வயதில். தமிழகத்தில் கலை உலகில் ஒரு மாற்றத்தை பராசக்தியில் கலைஞருக்கு பிறகு சில மாற்றங்கள் வந்தது. அதன் பிறகு அது கிராமப்புற வரைக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த ஜாதிய வேற்றுமையினர்கள் அதெல்லாம் பகிரமாக காட்டியவர். அதோடு மட்டுமல்ல, முட்டத்தில் அலைகள் ஓவியம் எடுக்கிற போது பார்த்திருந்த கடைசியை முடிக்கிற போது காதல் ஓவியம் காணும் காவியம் அந்த பாட்டு முடிச்சு காதலும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணும் ஒரு ஐயர் பையனும் லவ் பண்ணுகிற போது எதிர்ப்பு வருகிறது. அந்த எதிர்ப்பு வருகிற போது ரெண்டு பேரும் வேற வழி இல்லாமல் அந்த பூநூலையும் அந்த சில்வையும் அறுத்து போட்டு விட்டு காதலுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லை, கண்கள் பேசும் வார்த்தைகளை பேதமில்லை என்று வெளிச்சம் போட்டு காட்டியவர் இந்தியாவிற்கு. அருமையை தோழர் பாரதிராஜா புகழ் ஓங்குக, நினைவுகள் அழிவதில்லை. நீண்ட காலமாக பிரதமராக சாதனை படுத்திருக்கிறார் மோடி. எப்படி 12 எத்தனை காலம் ஆண்டது என்பது முக்கியமில்லை, ஆண்ட காலத்தில் என்ன கிழிச்சது தான் முக்கியம். அது நேரு மிஞ்சி இருக்கிறாராம். நேரு எப்படி 14 ஆண்டுகள் ஜெயில் கட்டிய மனைவியை வெளியே வருகிற போது கணவன் உள்ள போறது என்று போராடி வந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த நேரத்தில் காட்டி கொடுத்த கூட்டத்தின் ஒரு சில்லாக வந்தவர் மோடி. இன்றைக்கு 12 வருஷம் ஆட்சி பண்ணிட்டார். 2 கோடி பேருக்கு வேலை, வந்து 1000 செல்லதாக்கி 15 லட்சம் போடுவ, வீட்டோட சில குறைப்ப, பஞ்சம் பசி தீர்ப்ப என்று சொல்லி வந்தவர் 12 ஆண்டுகள் என்ன செய்தார் என்பது இந்திய மக்கள் சிந்திக்கணும். நேரு கண்ட கனவை பூராவிலும் கொலஸ் பண்ணவர். பஞ்சசில கொள்கையை, வெளியுறவு கொள்கை, கூட்டு சேரா கொள்கையை, திட்ட கமிஷனை அனைத்தையும் கொலஸ் செய்து நேரு சோவியத்தோடு சேர்ந்து செய்த போத்துணர்வுகளை புறாவரும் தாரை பார்த்து அதானிக்கு கொடுத்து கொழுக்க வைத்து ஏவலாக மாறியவர் 12 ஆண்டுகள் செய்திருக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் இருந்தார். இந்தியாவை 10% பேருக்கு விட்டு 90% தெருவில் அலைவிடக்கூடிய நேரம் வரும். அப்போதான் ஹிட்லருடைய முடிவு மோடிக்கு வர ஏற்படக்கூடிய நேரம் ஏற்படும் என்பதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் உண்டு. ஆகவே செல்ல வேண்டிய பாதை இதில் இந்திய முன்னணியை வலுவாக கெட்டிக்கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. கேரளாவில் சதீஷ் சொன்னதை கேட்டுக்கிட்டு பினராயி விஜயன் மீது குற்றச்சாட்டை சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி இந்திய முன்னணியை வலுவாக கெட்டாமல் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. தண்டவாள 2 மீது ரயில் ஓடுது, தனித்தனியே பிரிஞ்சு போனால் விருத்த நேருது, சேர்ந்து வாழும் தத்துவத்தை எடுத்து சொல்லி புரிந்து கொண்டு பயணம் போனார் இந்த முன்னணிக்கும் ராகுல் காந்திக்கும் நல்லது. கீப் லெஃப்ட் டிரைவர்.